உலகம் நீண்டதோர் கனவுங்க. இந்த உலகம் நீண்டதோர் கனவு என்று சொல்ற அந்த கனவு இந்த உலகத்தை சொல்றாங்க. அது விளங்குதானே அனிஷ் பாத்திமாக்கு? அப்ப உலகம் நீண்டதோர் கனவு என்று இந்த உலகத்தை கனவண்டு அந்த பாடல் சொல்ற அமைப்போட இன்னொரு பாடல் சொல்லுது என்னண்டா, காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா என்று சொல்லுது. யாரு வீடியோவுக்கு வர? காலத்தில் கட்டுண்ட உடம்புக்கு சரி, அதனாலதான் காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா என்று சொல்லி இன்னொரு பாட்டுல இந்த துனியாவை காலத்தில் கட்டுண்டிருக்கிற கனவு, கனவான துனியா என்று சொல்றார். அப்படி பார்க்கக்குள்ள இந்த உலகமும் என்ன கனவு, இதுவும் கனவு. ரைட்டா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாம உறங்கினத்துக்கு பிறகு, உறக்கத்துக்கு போனதுக்கு பிறகு காண்றதான் நாம என்ன செய்யறோம், கனவு என்று எடுக்கும். இங்க இன்னப்ப இருக்கிறத நாம கனவு என்று எடுக்கவில்லை. ஏனென்றா இது கனவு மாதிரி இல்லை, இது நிஜமாயிருக்கே. நிஜமாயிருக்கேண்டா ஒவ்வொரு கணமும் நாம இருக்கிற மாதிரியும் தெளிவா தெரிகிற மாதிரியும் ஒரு அனுபவத்தோட போறதால இத கனவண்டி யாரும் சொல்ல மாட்டார். இதை யாரும் கனவண்டி சொன்னா மாறி நமக்கு நாலு கதை சொல்லுவாங்க, இது நிஜம் என்றுதான் இதை சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவுக்கு நிஜமாக வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள இந்த கனவுல இருக்கும் இல்லையா? அப்ப இப்ப உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற இந்த கனவுல இருந்து விடுபட்டு உறங்கினத்துக்கு பிறகு நாம கனவுக்கு போறோம் வைப்போமே. இப்ப நாம அந்த கனவுல இருக்க எடுப்போமே. உதாரணத்துக்கு எடுக்கக்குள்ள இன்னும் இருக்கிறது என்ன இருக்கும், இப்படி ஒரு உலகம் இருக்கி, இப்படி நாம அங்க இருந்தோம், இப்படி நாம அங்க வாழ்ந்தோம், அங்க இப்படி நமக்கு வீடு இருந்துச்சு, நாம துபாயில இருந்தோம், நாம இந்தியாவில் இருந்தோம், நாம இலங்கையில இருந்தோம், அங்க பிள்ளைகள் இருக்கி, இப்படி ஒரு குடும்பம் இருக்கி என்றெல்லாம் அங்க ஞாபகம் வருதா? வருமா? அப்படின்னா அங்க நாம அந்த கனவுல அந்த கனவை கண்டு கனவுல நிக்கக்குள்ள, அதாவது கனவுல நிக்கிற நேரம், கனவு கண்டு கனவுல நின்று அந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில அது கனவு என்று நமக்கு தெரிய வேண்டி வருதுதான். நாம நிஜமாகவே அதை காண்றோமா, நிஜமாகவே அந்த அனுபவத்தை எடுக்கமா, நிஜம் என்றே வாழ்றோமா? கொஞ்சம் கூட நமக்கு கனவு என்கிற ஒரு நினைவே வராது. அதை நிஜம் என்றுதான் நம்ம என்ன செய்யறோம், ஐநைக்கு அந்த கனவை கண்டுகிட்டு இருக்கோம், அந்த கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப கனவு என்றும் நாம கண்டது கனவுதான் என்றும் நாம வாழ்ந்தது கனவுலதான் என்றும் எப்ப நமக்கு தெரிய வருகிறது என்றா இங்க நாம ஒளிமினத்துக்கு பிறகு நினைவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நாம இங்க உறங்கிருக்கோம், உறங்கின நாம என்ன செஞ்சிருக்கோம், இப்படி ஒரு கனவை கண்டிருக்கோம் என்று நினைவு வருது இல்லையா? அப்படி கனவு கண்டிருக்கோம் என்று நினைவு வந்த இதுவும் என்ன, இப்ப இதுவும் கனவுதான். அப்ப இது நினைவு வந்திருக்கோமா, இங்கேயும் கனவுலாம் வந்திருக்கோமா? இங்கேயும் கனவுலதான் இருக்கு. இங்கேயும் இப்ப கனவுலாம் வந்திருக்கும், அங்கேயும் கனவுலதான் வந்திருக்கும். மண்டா இப்ப நினைவு இன்னைக்கு இருக்கி ரெண்டுக்கும் மத்தியத்திலான் நிஜமான நினைவு இருக்கு. அந்த நினைவுல நாம எழும்பிட்டோம்டா, அந்த நினைவுல நாம எழுந்துட்டோம்டா, அந்த நினைவுல நாம இருக்கிறதாக உணர்ந்துட்டோம்டா,
மறுக நாம என்ன செய்ய மாட்டோம், இந்த கனவுக்கு வர மாட்டோம். உஸ்தாது சொல்றா ஒரு பாட்டில் அதை புரிய வைக்கிறதுக்கு, உள்ளத்தில முத்திரை உலகத்தில நித்திரை கனவேதான் வாழ்க்கையிடாங்க. இந்த கனவுலதான் வாழ்றா நீ வாழ்றா எங்க கனவுல. அது காரணம் என்ன? உலகத்தில நித்திரையா, உள்ளத்தில முத்திரையா. அப்ப உள்ளத்தில இருக்கிற முத்திரையும் இந்த உலகத்தில இருக்கிற இந்த நித்திரையும் நீங்குற நிலையொன்று வராம அந்த கனவு வாழ்க்கையில இருந்து விடுபட மாட்டோம். அப்படி கனவு வாழ்க்கையில இருந்து நாம விடுபடுற அந்த கனவு வாழ்க்கை இன்னும் இப்ப வாழ்ற வாழ்க்கையும் அதெல்லாம் வரும். அந்த உறங்கினத்துக்கு பிறகு இப்ப இங்க உலகத்தில் இப்ப நாம உறங்கினத்துக்கு பிறகு வளமையா காண்ற அந்த கனவு வாழ்க்கையும் அதெல்லாம் வரும். அப்படின்னா ரெண்டுக்கும் மத்தியபத்தில நினைவு என்று சொல்லி நிலையாக இருக்கிற ஒரு நிலை இருக்கு. எங்க இருக்கிறது? நினைவுல இருக்கு. அந்த நினைவுல இருக்கிற அந்த நிலையான நிலை இந்த காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்டு வெளியாகுதில்லை, வெளியே வருகுதில்லை, வெளியே வர முடியாது. இப்ப இரவு உறங்கினத்துக்கு பிறகு சரியா உடல் உறங்கிட்டு இப்ப கனவும் வரல, வளமையா நாம காண்ற கனவும் நமக்கு வெளிப்படல. இரவோ உடல் இங்க மறந்துட்டு வளமையா நாம உறங்கினதுக்கு பிறகு கனவு வெளிப்படுமே, அந்த கனவு நமக்கு வெளிப்படல. அப்ப இந்த கனவுலையும் இப்ப இல்லைன்னா இந்த கனவுல நின்ற உடலும் மறந்துட்டு வளமையா வெளிப்படுற கனவுல வெளிப்படுற உடலும் வெளிப்படல. அப்ப அங்கேயும் மறந்துட்டு. அப்ப இப்ப நான் எங்க நிக்கேன்? இப்ப இன்னைக்கு நான் இருக்கணுமா இல்லையா? இருந்த நான் இல்லமாக இல்லாத. ஏன்னா அங்க வந்தாலும் அந்த கனவுல வந்தாலும் நான் அனிஸ் பாத்திமா என்று நினைவு வருகிறது. இங்க வந்தாலும் நான் அனிஸ் பாத்திமா தான் என்று நினைவு வருகுதுண்டா நினைச்ச நான் இருக்கேனா இல்லையா? மறக்காம மத்தியபத்தில் அப்படி என்றால் நினைச்ச நான் மறக்காத ஒரு நினைவோட, மறக்க முடியாத ஒரு நிலையோட, மறக்க முடியாத ஒரு உணர்வோட மத்தியபத்தில இருக்க. ஆனா எப்படி இருக்கன், என்ன மாதிரி இருக்கன், எப்படி அமைஞ்சிருக்கன், என்ன மாதிரி அமைஞ்சிருக்கன் எனக்கு என்ன செய்யப்படுகிறது இல்லை, தெரியுதில்லை, அறிய இல்லாம இருக்கு. அதைத்தான் உஸ்தாது சொல்றாங்க, ஆழ்ந்த உறக்க நிலையில், ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் நீ அறிவாயா என்று கேட்க. அப்ப கனவுல வளமையா உறங்கினதுக்கு பிறகு வந்து கனவுல நிக்கிற நிலையும் அறியப்படக்கூடியதா இருக்கு. இன்ன நிக்கிற இஞ்சையும் நான் அறியக்கூடிய மாதிரி நிக்கனா இல்லையா? இப்ப நான் இன்ன வந்து நின்று நல்ல தெளிவா நான் என்ன அறிகிறனா இல்லையா? தெளிவா நான் தெரிகிறனா இல்லையா? அப்ப இங்கேயும் அறியக்கூடிய மாதிரிக்கு, வளமையா காண்ற கனவுலையும் அறியக்கூடிய மாதிரிக்கு, இது ரெண்டுக்கும் மத்தியபத்தில என்ன நான் அறியக்கூடிய மாதிரி ஒரு நிலையில இல்லைனா, ஆனா அறியணும், இருக்க அறியமோனும் அறிகிற மாதிரி இன்னைக்கு இருக்கேன். ஆனா அந்த நிலைய, அந்த நினைவோட இருக்கிற அந்த நித்திய நிலைய இந்த கனவுல அறியக்கூடிய மாதிரி காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்டு வெளியே வராது. காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்ட நிலைக்கு வந்து அறிய முடியாது. எல்லாரும் காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்டாத ஒரு ஏக நிலை, அது ஒரு எல்கை இல்லாத ஒரு வரை விளக்கணத்தில் அமையாத ஒரு ஏக நிலை. அப்ப அந்த நிலையை நான் அறிய வேண்டாம்.
அந்த நிலையை உஸ்தாதும் அறிவிங்களா என்று கேட்காங்க. ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா என்று கேட்காங்க. அப்ப அறிய சொல்றாங்க. அப்ப அந்த நிலையை நான் அறிகிறேன்டா, அந்த நிலை அறியப்படணும்டா, இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன நடக்கணும்டா, அறிவை உறங்க விடாம, அறிவு உறக்கத்துக்கு போகாம, அறிவு உறங்குற நிலையில போய் உறங்கி கிடக்காம அறிவை என்ன செய்யணும்னா விழிப்ப வச்சிருக்கணும். அப்ப ஐனைக்கு நான் அந்த விழிப்பண்டு சொல்லி வச்சிருக்கிறது அறிவுதான். அப்படி என்ற அறிவை நான் விழிப்பா வச்சிருந்தா மட்டும் போதுமா? நான் யார அறியணும்? அப்ப என்ன அறியணும்டா, அறிவு விழிச்சா மட்டும் போதாது, அந்த விழிப்புல நானும் இருக்கணும். அப்ப அந்த விழிப்புல நானும் இருக்கணும்டா என்ன செய்யற? இந்த காலத்தில இடத்திலையும் கட்டுண்டு இந்த உடலையா கொண்டு போய் வைக்கிற, இந்த கனவுல ஒளியாகி இந்த தெரிகிற இந்த கட்டுண்ட நிலையா கொண்டு போய் அதுல வைக்கிற, வைக்கலாமா? அது எடுக்குமா? அது எடுக்குதா? அதான் அந்த நிலைக்கு போனோம்னா இந்த நிலை ரெண்டுமே மறந்துடுது. அப்படி மறந்துடுதுன்னா இந்த நிலையை நினைவுபடுத்தல, இந்த நிலை நினைவுல இல்லை. ஆனா நான்ங்கிற உணர்வை நினைக்கக்கூடிய மாதிரி இருக்கா இல்லையா? நான்ங்கிற உணர்வை இன்னைக்கு விழிப்புல வச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கா இல்லையா? இந்த உடல் மறக்கிற பொழுதோ அந்த நினைவோ இந்த நான் என்கிற உணர்வு அல்லாஹ் என்று சொல்லி அந்த நினைவு படுத்தினா, நினைவு படுத்தி அந்த நினைவு விழிப்பா இருந்தா, அப்படி விழிப்பா இருக்கிற நிலையில நினைவு இருக்கிறது தான் அறிவு விழிப்பா இருக்கிற நிலை. இது ஆரம்பம். இப்படி விழிப்பா இருக்கிற நிலை உள்ளத்தில வந்துட்டா வருமண்டா, இந்த கனவுல உடல் தான் மறந்திருக்கண்டும் அவருக்கு புரியும். அந்த கனவுல வெளியாகிறதும் உடல் தான், நான் இல்லை என்றும் புரியுமா இல்லையா? இப்ப நானே இன்னைக்கு இருக்கேன், நீங்க நல்ல நுட்பமாக இதை நீங்க கவனிக்காட்டி விளங்காது. வேற வேற எங்கேயும் சிந்தனை போயிட்டா நான் சொல்ற விஷயத்துக்கிட்ட நீங்க வர மாட்டீங்க. இப்ப 6 மாசம் 1 வருஷம் போகும். இப்ப சாதாரணமா எடுக்கவான சரியாக கவனிச்சு சரியா, ஏண்டா நீங்க உங்களோட அறிவுல அனுபவிக்கிற அன்றாடம் ஒவ்வொரு நாளும் அனுபவத்துல பெற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு விளக்கித்தார். நீங்க இன்னும் என்ன செஞ்சிருக்க மாட்டீங்கன்னா உங்களோட அறிவை இந்த விஷயத்துக்குள்ளேயே நுழைச்சி சிந்திச்சிருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். சிந்திச்சிங்க, அறிவு விழிப்பா இருந்த அந்த சிந்தனையை எடுத்துச்சு, இது எல்லாம் பிடிபடும். உங்களுக்கும் பிடிபடாண்டு இல்லை, பிடிபடுற இடம் வரும். இப்ப பிடிச்சி தாரத்துக்காகத்தான் இப்ப நான் என்ன செய்வேன், இதை விளக்கித்தார்.